எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். ஒரு செம்மையான பாம்பே அல்வா. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பன்னீர் டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ கடாய் பன்னீர் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் கடாய் பன்னீருக்கு என்ன பண்ண போகிறேன்னா பன்னீர் நல்லா கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் வந்து இதில் சில்லி ஆயில்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் நான் பன்னீரை ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து சில்லி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதில் வந்து டிஷ்ஷை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா பன்னீரை நல்லா கியூப்ஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் பட்டர் ஊற்றி அதை வந்து பன்னீர் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் டோஸ்ட் பண்ணுற பன்னீர் கூட வந்து லைட்டாக உப்பும் சில்லி பவுடரும் போட போகிறேன். அதனால் வந்து அந்த ஆயிலும் அங்கே இருக்க ஆயிலும் கலர் மாறிடும். ஸோ லைக் கார சில்லியாக மாறிடும். ஸோ அது சில்லி ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை நான் பன்னீர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பெருசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்றும் பெருசாக கட் பண்ண ஒரு கேப்சிகமும் டோஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். இது கிரேவி பண்ணுறதுக்கு நல்லா தனியாக இதை பேஸிக் பண்ணி வச்சுக்கணும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இதை வச்சு. ஸோ அதை தான் நான் சில்லி ஆயிலே போட்டுட்டு அந்த பன்னீரோட இதெல்லாம் அங்கே ஒட்டிகிட்ருக்கு கடாயில், அதெல்லாம் எடுத்து வச்சு அது கூட சேர்த்து இது பண்ணேன். அதே கடாயில் வந்து நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை வந்து நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது கூட வந்து நான் வந்து தக்காளி போட போகிறேன். ஸோ கருப்பாக இருக்கிறது என்னென்னா அந்த பன்னீர் வறுத்ததில் அந்த பேஸ் ஒட்டிக்கலாம், அதுதான். ஸோ அது சைடில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சாச்சு. ஸோ இது கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு காய வைக்க போகிறேன். அதாவது வந்து ஃபேன் கீழே வச்சு இது பண்ண போகிறேன் கூல் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைம் வந்து நம்ம சில்லி பன்னீர் ரெடியாக இருக்குது. சில்லி பன்னீர் டோஸ்ட், அது ஓகேவா, சில்லி பன்னீர் டோஸ்ட் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் கேப்சிகமும் வெங்காயமும் வறுத்து வச்சது ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து மிக்சியில் அரைச்சி தேங்காய் வெங்காயத்தையும் தக்காளியும் ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நான் க்ரீமுக்கு பதிலாக கேஷ்யூ நட் பேஸ்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதை நல்லா சில மசாலாலாம் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த மசாலா என்னென்னு சொல்கிறேன். ஸோ வாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன போடணுன்னா ஒரு 2 to 3 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா கடாய் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு 1 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் போட போகிறோம். தமிழ் இது பேர் எனக்கு மறந்துடுச்சு, இங்கிலீஷில் க்ளவுஸு, பிரியாணி இலையில கூடலாம் இருக்கும். இது க்ளவுஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பட்டை போட போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பிரியாணி இலை போட்டுட்டு நீட்ட வத்தல், காஞ்ச நீட்ட வத்தல் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தெரியும் அந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி அதையும் தனியாக வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து பேஸ் மசாலா இந்த கடாய் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா பன்னீரை டோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சுருக்கோம், வெங்காயம் கேப்சிகம் வறுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் வறுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தையும் அரைச்சி வறுத்துக்க போகிறோம். அது கூட வந்து நீங்கள் ஜிஞ்சரும் பூண்டும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கடாய் எடுத்து நான் அதே கடாய் தான் திரும்பி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கடாயில் வந்து 2 டீஸ்பூன் பட்டர் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா அது வந்து கொதிக்க விட போகிறேன். அது கொதித்து வந்தோடனே இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா போட்டு அது கொதிக்கணும். அந்த எண்ணெய் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, நான் நடுவில் ஊற்றினோன்னா அந்த எண்ணெய்லாம் வெளியே சைடில் வந்துடுச்சு. ஸோ நல்லா கொதித்து இதோட கலர் லைட்டாக மாறும். அந்த மாதிரி மாறும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதாவது அந்த கலர் மாற வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு இருக்கணும். அது மாறினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு, நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு அதெல்லாம் போடணும். அது கலர் கொடுக்கும். ஸோ அந்த இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அரைச்சி வச்ச பவுட்ரு, உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள், இது 3 தான் போட்டிருக்கேன். இது வந்து செம்மையாக இருக்கும் அந்த டிஷ். உண்மையாகவே நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் மாறிடும். இந்த மாதிரி கலர் மாறினோன்னா அதை நல்லா அப்சர்வ் ஆகி கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையான தண்ணீரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் இருக்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் ஆட் பண்ணுறேன். மிக்சியில் இந்த தண்ணியை கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நிறையா வேணும்னா, இல்லை எனக்கு கிரேவி மாதிரியே இருக்கணும்னா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்போட தண்ணியை ஊற்ற போகிறேன். பிகாஸ் வந்து
அது ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பன்னீரும் இந்த டோஸ்ட் வச்சிருந்த பன்னீர், கேப்சிகம், வெங்காயத்தை மூணுத்தையும் உள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு க்ரீம் போட்டுட்டு போடலாம், க்ரீம் போடாமலே நீங்கள் ஃபஸ்ட் இது பண்ணிக்கலாம். அது உங்களோட டிஷ் தான். நான் வந்து க்ரீம் இல்லாதனால நான் கேஷ்நட் பேஸ்ட் போடுறேன். ஸோ கேஷ்நட் பேஸ்ட் உள்ளே போட்டுட்டு இதை நல்லா லைட்டாக கொதிக்க விட்டோடனே கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நான் இறக்கியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று கஸ்தூரி மேத்தி மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை கொத்தமல்லி மட்டும் யூஸ் பண்ணுறேன். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதான் கடாய் பன்னீரோட ரெசிபி. இது உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பூரி, சப்பாத்தி, தோசை கூடலாம் சாப்பிட்டு போகணும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானும் தட்டுங்க. பாய்.